Hey all, welcome back to my channel Need to Needles. ஸோ இன்னைக்கான செஷன்ல நம்ம பிரையோஃபைட்ஸ் தான் டீல் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு ஆல்கே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கான செஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா we are going to deal with bryophytes. Okay, so coming to bryophytes, the first and foremost thing we are going to see is it includes liverworts and mosses. இந்த liverworts and mosses ரெண்டுமே வந்துட்டு டீடைல்டா என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரையோஃபைட்ஸ்க்கான ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு தென் வி வில் பி மூவிங் வித் liverworts and mosses. ஓகே, ஸோ bryophytes வந்துட்டு it is commonly found in moist and shaded areas like hills ஏரியால நம்ம இதை நிறைய பார்க்கலாம். ஸோ found commonly in moist and shaded areas ல பார்க்க முடியும். Then first thing, they are called amphibians of plant kingdom. ரொம்ப ரொம்ப முக்கியம். Bryophytes are called amphibians of plant kingdom. Amphibians na என்ன? They will live in both water as well as land. Landலயும் they can survive as well as waterலயும் they can survive. Or they are in a need of land as well as water அப்படின்னு சொல்லலாமா? They need both land and water. So எதனால இது amphibian அப்படின்னு சொல்றாங்கன்னா they can live in soil but need water for sexual reproduction. Why do they need water for sexual reproduction அப்படின்னு கேட்டீங்கன்னா for transport of gametes. Transport of gametes. So they can live in soil, அதாவது லைஃப லீட் பண்றது சாயில் ஆர் லேண்ட்ல தான். பட் ரீப்ரொடக்ஷன், கம்மிங் டு ரீப்ரொடக்ஷன், they need water for sexual reproduction. Understood? So இது எதுக்காகனா as I said transport of gametesக்காக. They occur in damp, humid and shaded localities. Like ஒரு moist content இருக்கிற ஒரு localityல தான் அதிகமா பார்க்க முடியும், which is called damp area or humid area or shaded localitiesல அதிகமா பார்க்கலாம். Then body is differentiated, more differentiated than that of algae. இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆல்கே நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஜஸ்ட் thallus டைப் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன். அதுக்கு வந்துட்டு ட்ரூ ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, ட்ரூ ஸ்டெம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது, அண்ட் ட்ரூ ஆர்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. இது எதுவுமே இல்லாத ஜஸ்ட் சிம்பிள் பாடி ஆர்கனைசேஷன் தான் ஆல்கேயோடது. பட் ஆல்கேக்கும் பிரையோஃபைட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் thallus லைக் தான். அதே மாதிரி எப்படி ஆல்கேக்கு thallus ஆர்கனைசேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் பிரையோஃபைட்ஸ்க்கும் thallus ஆர்கனைசேஷன் இருக்கும்பா. பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா the thallus will be prostrate or erect இருக்க போகுது. See, அந்த thallus எப்படி பார்த்தோம், ஒரு மாதிரி dorsoventral or appressed to the substratumனு பார்த்தோமா. Like it will be placed on the soil level, soil or ground level. இப்படி இருக்குன்னா thallus வந்துட்டு like ஸ்லீப்பிங் பொசிஷன்ல இருக்கும். அததான் வந்துட்டு அந்த மாதிரியான பொசிஷனை attached to the oppressed to the substratum அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹியர் இட் வில் பி prostrate or erect கூட இருக்கலாம், ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது தான் erect அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் attached to substratum by unicellular or multicellular rhizoids. What do you mean by rhizoids அப்படின்னா rhizoids like roots, but it is not a true root, but still அதை வந்துட்டு root அப்படின்னு சொல்லலாம். As you can see over here, இந்த பார்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்க ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்துட்டு ஒரு ட்ரூ ரூட் அப்படின்னும் கன்சிடர் பண்ண முடியாது, ரூட் இல்ல அப்படின்னும் கன்சிடர் பண்ண முடியாது. ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கலாமா. இந்த ரைசாய்ட்ஸ் ஆர் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்டர்ஸ்டுட். யூனிசெல்லுலாரா இருக்கலாம் ஆர் மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸும் இருக்க போகுது. ஸோ டிஃபரன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் ரைசாய்ட்ஸ் இருக்கும் இன் bryophytes. Understood? Then they lack true roots, stems and leaves as in the case of algae. Algae-லயும் true roots இருக்காது, true stems இருக்காது and true leaves இருக்காது. அது மாதிரி தான் bryophytes-லயும் நமக்கு இது எதுவுமே இருக்காது. But they may possess root like, leaf like and stem like structures. What do you mean by like structures அப்படின்னா
Just it can resemble, but other வந்துட்டு to some extent it can resemble. See, இந்த picture பாத்தீங்கன்னா தெரியும், இந்த rhizoids வந்துட்டு it is not looking like a true root அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பட் ரூட் இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. as a whole இந்த பிளான்ட்டை பாத்தீங்கன்னா you will be saying it has root, கரெக்டா? சோ ஒரு ட்ரூ ரூட்டுக்கும் ஒரு ரூட்டே இல்லை, நோ ரூட்டுக்கும் ட்ரூ ரூட்டுக்கும் இன் பிட்வீன்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதுதான் ரைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்க போது, லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்க போது, ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்க போது. ஸோ இதெல்லாமே இருக்கிறது தான் பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்ஸ். தென் coming to the next point, the main plant body is haploid. Understood? Haploid. Haploid na enna? N, அதாவது odd number, I mean half the chromosome number இருக்கிறது தான் haploid content of chromosome. Haploid is nothing but haploid is nothing but N content of chromosome or 23 chromosome இருக்கிறது. Whereas diploid என்ன condition சொல்லுவாங்க? 2n number of chromosome இருக்கும், which is 46 number of chromosomes இருக்கு. So the main plant body is haploid. It produces gametes, hence it is called gametophyte. Haploid most என்ன இருக்கும் நமக்கு? Haploid conditionsல தான் gamete இருக்கும். Gamete is under haploid condition. So இந்த condition gamete produce பண்றனால we are calling it as a gametophytic condition. Understood? See, diploid வந்துட்டு ஒரு ஸ்போரோஃபைட்டா இருக்கும். ஐ டீல் இட் இன் ஃபர்தர் செக்ஷன். ஸோ கீப் இட் இன் மைண்ட். ஹெப்ளாய்டுனா லைக் பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அந்த பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் வில் பி ஃபார்மிங் கேமெட், கரெக்டா? டோட்டல் குரோமோசோம் லைக் வெயிட் டோட்டல் குரோமோசோமை பாதியா டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? கேமெட்னு சொல்லுவோம். ஸோ தட் கண்டிஷன் இஸ் கால்ட் ஹெப்ளாய்டு கண்டிஷன். ஸோ அந்த ஹெப்ளாய்டு கண்டிஷன்ல தான் கேமெட் ப்ரொடியூஸ் பண்றனால we are calling that phase as gametophytic phase. புரிஞ்சுதா? கேமெட், கேமெட்டோஃபைட், ஹெப்ளாய்டு கண்டிஷன்ஸ்லாம் புரிஞ்சுதா? ஸோ moving on further, so main plant body bryophytes க்கு gametophyte, haploid. Keep it in mind. மறுபடியும் remember பண்ணிக்கோங்க. Main plant body of bryophyte is haploid condition and gametophyte. Main plant body is gametophyte. I repeat again and again. Main plant body is gametophyte. புரிஞ்சுதா? Okay. Moving on further. The sex organ in bryophytes are multicellular. Multicellular. Male sex organ என்னன்னு சொல்றாங்க? Antheridium. The name for male sex organ is antheridium and female sex organ is archegonium. Understood? Male sex organ is antheridium and female sex organ is archegonium. இந்த antheridiumல biflagellate anthrozoids இருக்கு, similar to sperm. So என்ன இருக்கு? ஆந்த்ரோசாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மேல் செக்ஸ் செல்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கும்னா இட் இஸ் அ ஃபிளாஸ்க் ஷேப் அண்ட் ப்ரொடியூசஸ் சிங்கிள் எக். ஸோ ஆந்த்ரோசாய்ட்ஸ் எப்படி இருக்க போகுது? பைஃபிளஜல்லேட்டடா நமக்கு இருக்க போகுது. தென் coming to archegonium, archegonium is like a flask shaped structure. அதுல வந்துட்டு நமக்கு egg produce ஆகும் and it will be a single egg. So fine, male sex organ is antheridium and female sex organ is archegonium. Understood? Then anthrozoids are released into water. As I said, reproduction க்கு என்ன தேவை? Water environment தேவை. So they are called amphibians. So anthrozoids are released into water and they will come in contact with archegonium. Archegoniumல நமக்கு என்ன இருக்கு? Egg இருக்கு, கரெக்டா? So the anthrozoids will be fusing with the egg to form zygote. புரிஞ்சுதா? I will add a page over here and I will explain you. So நமக்கு என்ன இருக்கு? Anthrozoids இருக்கு. அந்த anthrozoids தான் male sex cells, கரெக்டா? Sex cells. So இந்த anthrozoids will come in contact with
ஆர்கிகோனியா. இந்த ஆர்கிகோனியால we will be having egg. So egg plus anthrozoids என்னவா ஃபார்ம் பண்ணும்? நமக்கு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ண போகுது. புரிஞ்சுதாப்பா? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆனா என்ன வரும்? ஜைகோட் வரும். அதுதான் given over here. Male gamete fusing with the female gamete leading to the production of zygote. Understood? Is it clear? So anthrozoids fuses with egg to form zygote. Then coming to further points of bryophyte, zygote do not undergo meiosis immediately. They produce a multicellular body called sporophyte. Generally, என்ன நடக்கும்? Generally, what is the case? So, generally, male gamete will be fusing with female gamete and forming a zygote, which is 2n. That is called zygote. இப்போ ஜைகோட் மெயின் பிளான்ட் பாடி பிரையோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன? ஹெப்ளாய்டு. அதாவது மேஜர் லைஃப் டைம் எப்படி இருக்கும்னா ஹெப்ளாய்டு கண்டிஷனா தான் இருக்கும். அதாவது யங் கண்டிஷன்லயே தான் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். லெட்ஸ் கீப் இட் வெரி சிம்பிள். புரியும், கொஞ்சம் பொறுமையா லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன, வாட் ஐ செட், ஹெப்ளாய்டு பிளான்ட் கண்டிஷன் தானே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பிரையோஃபைட்ஸோட மேஜர் கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஹெப்ளாய்டு. சோ அதோட பாதி லைஃப் டைம் வந்துட்டு என் அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் அது கம்ப்ளீட் பண்ண போகுது. ஓகேவா? இந்த ஜைகோட் கண்டிஷன்ல மட்டும்தான் நமக்கு 2n அப்படிங்கிற இது ஃபார்ம் ஆகும். சோ இப்போ 2n ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அது அதோட ஒரிஜினல் கண்டிஷனுக்கு வரணும். சோ இட் மஸ்ட் அண்டர்கோ மியோசிஸ் டு ப்ரொடியூஸ் n. சி n தான் அதோட ஒரிஜினாலிட்டி. அந்த n வந்துட்டு ரீப்ரொடக்ஷன் அப்போ 2n மாறி ஒரு புது புது ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த 2n மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு பிரையோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம்னா அதுக்கு n தான். அதாவது ஹெப்ளாய்டு கண்டிஷன் தான் வந்துட்டு அதை டிஃபைன் பண்ற ஒரு ஃபீச்சரா இருக்கும். ஸோ அந்த ஜைகோட் 2n இருக்கிறது என்னவா மாறணும்? நமக்கு n மாறணும், ஹெப்ளாய்டு கண்டிஷனா மாறணும். இங்க இருக்கிற அந்த டிப்ளாய்டு கண்டிஷன் மஸ்ட் சேஞ்ச் டு ஹெப்ளாய்டு கண்டிஷன். சோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன? மியோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்துட்டு நமக்கு உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நோ. சோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் ஹியர்? Zygotes do not undergo meiosis immediately. Why so? They produce a multicellular body, as I said, 2n. இந்த இததான் என்னன்னு சொல்லுவோம், இந்த ஜைகோட்டை என்னன்னு சொல்றாங்க? ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்றாங்க. See, n is gametophyte and 2n is sporophyte. As I am repeating again, n is gametophyte and 2n is sporophyte. n is gametophyte and 2n is sporophyte. So இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்றோம்? ஸ்போரோஃபைட்னு சொல்றோம். நமக்கு என்ன தேவை? மேஜர் பிளான்ட் பாடி என்ன? கேமிட்டோஃபைட். அப்ப அந்த கேமிட்டோஃபைட்டை நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? இட் மஸ்ட் அண்டர்கோ மியோசிஸ். ஆனா இமீடியட்டா அந்த மியோசிஸ் நடக்குமான்னு கேட்டா நோ. புரிஞ்சுதா? இமீடியட்டா அந்த மியோசிஸ் நடக்காது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங் பட் அட்டாச் டு போட்டோசிந்தட்டிக் கேமிட்டோஃபைட். இந்த ஜைகோட் எங்க டெவலப் ஆகுதுன்னு சொன்னேன்? ஆர்கிகோனியால டெவலப் ஆகுது. அந்த ஜைகோட்டை என்னன்னு சொன்னேன்? ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்போரோஃபைட் வந்துட்டு தனியா அதால ஃப்ரீ லிவிங்கா இருக்க முடியாது. தே ஆர் அட்டாச்டு டு கேமிட்டோஃபைட் விச் இஸ் நத்திங் பட் ஆர்கிகோனியாலே அது வந்துட்டு டெவலப் ஆகுது. ஆர்கிகோனியா கேமிட்டோஃபைட்டிக் கண்டிஷன், அது ஆர்கிகோனியாலே நமக்கு டெவலப் ஆகும். And it derives its nourishment from the gametophytic condition. Gametophytic plant body ல இருந்து அதோட nourishment அது எடுத்துக்க போகுது. Then some cells of sporophyte undergo meiosis to produce haploid spores. So ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு phase முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா some cells மட்டும், கொஞ்சம் செல்ஸ் மட்டும் என்ன பண்ணும்? It undergoes meiosis. Some cells of the sporophyte undergo meiosis to produce haploid spores. These spores will be germinating to produce gametophyte. புரிஞ்சுதா? நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்போர்ஸ்னாலே ஜெர்மினேட் ஆகும். ஓகே, சோ அந்த ஸ்போர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும்? சூட்டபிள் கண்டிஷனை பார்த்து கேமிட்டோஃபைட்டிக் இதா வந்துட்டு நமக்கு ஜெர்மினேட் ஆக போகுது. thus the originality of the bryophyte is brought again. புரிஞ்சுதா?
சிம்பிளா ஒன் டைம் ரிப்பீட் பண்றேன். சி மெயின் பிளான்ட் பாடி என்ன? ஹெப்ளாய்டா, கேமிட்டோபைட்டிக் கண்டிஷனா, தட் இஸ் N and N. அந்த N and N ஃபியூஸ் ஆகுறனால we are getting 2N. 2N ஜைகோட் ஃபார்ம் ஆகுதா? இதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த ஸ்போரோஃபைட் வந்து பிரயோஃபைட்டோட அடையாளம் கிடையாது. கேமிட்டோஃபைட் தான் பிரயோஃபைட்ஸோட அடையாளம். சோ இந்த ஜைகோட் என்ன பண்ணணும்? ஹெப்ளாய்டா மாறணுமா? கேமிட்டோஃபைட்டா மாறணுமா? So it must undergo meiosis. அந்த meiosis உடனே undergo பண்ணுமான்னு கேட்டா definitely no. It will be living for some time as a sporophyte. It derives its nourishment from Archegonia, which is called gametophyte conditions ல இருந்து அதோட nourishment எடுத்துக்கிட்டு அது further grow ஆகும். நல்ல well grown cells எல்லாம் என்ன ஆகும்? It undergoes meiosis and forms haploid gametophyte. Thick spores form பண்ணும். And the spores again it will germinate and form gametophyte, which is the main plant body. Thus the originality of the bryophyte is restored. Understood? கிளியரா சிம்பிள் தான். இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க புரியலைனா. ஐ ஹோப் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். Shall we proceed? Then proceeding on with importance of bryophytes பா. Little economic importance தான் இதுக்கு இருக்கு. So it has very little economic importance. As I said, liverworts and mosses தான் வந்துட்டு டீடைல்டா இதுல பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மோசஸ் என்ன பண்ணும்? It provides food for herbaceous mammals and birds க்கு வந்துட்டு food production க்கு help பண்ணும். அதாவது food provide பண்ணும். Then species of sphagnum, which is also a moss, it will provide peat அப்படின்னு சொல்றாங்க. It is nothing but it is used as a fuel. It has water holding capacity so that it is used as packing material for transshipment of living material. See என்ன சொல்லியிருந்தேன்? First வந்துட்டு moss, some species of moss வந்துட்டு food provide பண்ணும் for herbaceous mammals and birds. Sphagnum அப்படிங்கிற ஒரு species of moss என்ன பண்ண போகுதுன்னா it is used as a fuel and it also has water holding capacity. அதனால what does we are doing with that? We are using it as a packing material for transshipment of living material. புரிஞ்சுதா? It has water holding capacity. Which one? Sphagnumக்கு water holding capacity இருக்கு. What does sphagnum mean? It is a species coming under moss family. புரிஞ்சுதா? Then again, they are ecologically important. Here you will be having a confusion. Economica தான் அதோட importance கம்மிப்பா. But ecologically it is very important. Statement based questionல கேட்டிருக்காங்க. PYQ. Economic importance கம்மி but ecological importance இதுக்கு அதிகம். Okay, so because of their role in plant succession on bare rocks and soils, plant succession க்கு இது help பண்ணுது. Which one is helping? Bryophytes. Then mosses along with lichens decompose rocks, making the substrate suitable for plant growth. So it is forming an association with lichen such that it is decomposing the rocks. Rocks வந்துட்டு degrade பண்ணுது. So degradation நடக்க it is acting as a good source for plant development. Okay, புரிஞ்சுதா? Then final point, since most form dense mats on soil, they can prevent soil erosion. See, dense mat form பண்றதுனால soil erosion ஆயினா மண் சரிவு. அந்த மண் சரிவை தடுக்கிறது யாரு? மோசஸ் தான் மண் சரிவை தடுக்குது. புரிஞ்சுதா? So இதோட bryophytes ஓட introduction முடியுது. I hope புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Then in next video we will be covering liverworts and mosses. புரிஞ்சுதாப்பா? இந்த liverworts and mossesலயுமே I will be explaining the reproduction very clearly. Okay, so stay tuned for next video. Until then, revise this chapter again and again. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க. So thank you பா. Thank you. We'll meet in next video.